உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் சாத்தானுக்கு மேலாக ஒரு படி மேலே போய் அல்லது சாத்தானுக்கு குருவாக அல்லது சாத்தானுக்கே தலைவனாக இருந்து சாத்தானே சொல்லாததெல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் போதித்த ஒரு போதகனுடைய வார்த்தையையும் என்ன போதித்தார் என்பதையும் கேட்க போறீர்கள். தோட்டத்துக்குள்ள எல்லாத்தையும் கனிகளை புசிக்கலாம், அந்த மரத்தின் கனி அதுதான் தசமபாகம். இங்கே பேசினவர் யார் என்றால், திருநெல்வேலியில உள்ள புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் பெரிய சபை, பெரிய மலைப்பாம்பு அமைக்கிறோம். அந்த பெரிய சபை மலைப்பாம்பாகிய ஐ ரத்தனபால் என்கிற ஒரு துருபதேசக்காரன் அல்லது வேத புரட்டன் அல்லது கர்த்தருக்கே விரோதமாய் பேசுகிறவன் என்ன பேசுகிறான் என்பதை கேட்டீர்கள். அதற்கு வேதம் என்ன சொல்லுது என்பதை உயர்மை தமிழில் நான் சொல்ல போறேன். தசம பாகம்னா அது என்னன்னு தெரியாமலே பேசக்கூடாது. அது கர்த்தரை கனப்படுத்துகிற, கர்த்தரை மகிமைப்படுத்த, பரமபிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக்குகிற, கனப்படுத்துகிற அந்த தசமபாக காணிக்கையினால் கர்த்தருடைய ஊழியத்திற்கு பிரயோஜனப்படுகின்ற, நன்மையாயிருக்கின்ற ஊழியம் வளர்ச்சிக்காகவும் ஊழியம் செய்கிற ஊழியர்களின் நலனுக்காகவும் பயன்படுத்துவதற்கு தேவனால் அனுமதி பெற்ற, அதிகாரம் பெற்ற, அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆசி வழங்கக்கூடிய செயல்தான் இந்த தசமபாகம். அந்த தசமபாகத்தினுடைய செயல்பாட்டின் முடிவு என்ன? நாம் கர்த்தருக்கு தசமபாகத்தை கொடுக்கிறோம். 10 1 கொடுக்கலாம், 10 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 10 4 5 இஷ்டம். ஆனால் யாக்கோப்பு அப்படி சொன்னார், 10 1 கொடுப்பேன், அது அவருடைய இஷ்டம். 10 2 கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், 10 3 பாகம் தசமமாக கொடுக்க இருக்கிறார்கள், 10 5 பாகம் கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட புனிதமான நாம் தேவனுக்கென்று அதை கொடுக்கிறோம். ஆலயத்தில் கொடுக்கிறோம். ஆலயத்தில் என்றால் பலிபீடத்தில் காணிக்கையானாலும் தசமமாக இருந்தாலும் பலிபீடத்தில் செலுத்துகிறோம். சில தசமபாகங்களை பலிபீடத்தில் கொடுக்க முடியாது. 100 ஏக்கர் அல்லது 100 மூட்டை நெல் விளைந்தது என்றால் தசமபாகம் அவர் எப்படி கர்த்தரத்தில் பொருத்தனை பண்ணாரோ, 10 1 பாகம் என்றால் 100 மூட்டை 10 மூட்டை நெல்லை கொண்டு பலிபீடத்தில் வைக்க முடியும். அதுதான் எருசலேம்ல ஆலயத்து பக்கத்தில் பண்டசாலை, தனியா ஒரு பண்டசாலை வச்சிருப்பாங்க. கனிகள் தசமபாகம், காய்கள் தசமபாகம், மிருக ஜீவன்கள் தசமபாகம், விளைச்சலின் தானியங்கள் தசமபாகம். எப்படியெல்லாம் நாம் கொடுத்து அதன் விளைவு 100 மடங்கு, 10 மடங்கு, 2 மடங்கு நம்முடைய விருப்பத்தின்படி நாம் கேட்டுக்கொண்டதின்படி அல்லது முழுவதுமாக தசமபாகத்தை செலுத்தின பின் கர்த்தர் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஊழியர்கள் அதை ஆசீர்வதித்து கொடுத்த பின்பு அந்த ஆசீர் அந்த குடும்பத்துக்கு திரும்ப வரும், தனிப்பட்ட நபருக்கு திரும்ப வரும். ஒரு முறை கொடுக்கிற தசமபாகம்
தனிப்பட்ட ஆள், குடும்பம், கோத்திரம். என்றைக்கோ யாக்கோபு கொடுத்த தசமபாகம் இந்த இஸ்ரேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பரிசுத்தமானது. அதில் போய் இந்த நாய் பண்ணி மாதிரி பண்ணி வாய வச்சது நரகல்ல வாய வச்ச மாதிரி தசமா கொடுக்க கூடாது. சில பேய் கூட பேசிட்டு இருக்கான். அது அந்த இதை அடுத்த வீடியோல பேசுறேன். இப்போ கொடுக்கறதே ஒருத்தன் வினோதமாக எப்படி இப்பெல்லாம் வார்த்தை வருதுன்னு தெரியல. அதை இப்படி கேட்டீங்க இல்லையா? மறுபடியும் ஒரு காலை கேட்போம். தோட்டத்துக்குள்ள எல்லாத்தையும் கனிகளை புசிக்கலாம். அந்த மரத்தின் கனி அதுதான் தசமபாகம். இந்த இடத்தில் தசமபாகம் என்றால் நாம் உழைக்கக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய நம்முடைய வருமானத்தை கொடுக்கிறதா தசமபாகம். ஆனா இந்த சாத்தானுக்கு கூட இப்படி போதிக்கணும் என்ன வந்திருக்காரு. இந்த ரத்னாம்பாள் 70 வயசை தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லது ஒரு 75 ஒரு 80 கூட இருக்கலாம் வச்சுங்க. நீ இவ்வளவு நாள் என்னத்த சபையில் என்னத்த ஓதி இருந்த, ஏதோ போய் தசமபாகத்துக்கு ஒப்பா பேசுற. சரி, கனியை பற்றி பேசுவோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசி கேட்போம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விஷயத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். அப்பொழுது சர்ப்ப ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இந்த கனிக்கு என்ன பேர் நம்ம சொல்லுறோம் என்றால், நன்மை தீமை அறியத்தக்க கனி அல்லது மரண கனி. அவ்வளவு கனி பேர் the fruit of good and evil. அவ்வளோ நன்மை தீமை அறியத்தக்க கனி. அது உள்ள இருக்கிற சரக்கு என்ன, அது உள்ள இருக்கிற அது சாப்பிட்டா என்ன நடக்கும்? மரணம் உண்டாகும். அப்போ அந்த கனிக்குள் மரணம் இருக்கிறது. வெரி சிம்பிள். இதை போய் ஒரு 75 வயசு 80 வயசு ஆளு பெரிய போதம் சொல்ற 10,000 பேரை கூட்டிக்கின்ற எப்படா இப்பெல்லாம் பேசுறீங்க? அப்ப நீங்க பண்ற ஊழியம் என்ன? இது கர்த்தரையே குற்றப்படுத்துறது, இது கர்த்தரையே கேவலப்படுத்துறது. சாத்தான் சந்தோஷப்படுவான் இப்போ இந்த மாதிரி கேட்டுட்டு. ஆனா நான் பேசுறத கேட்கும் போது சாத்தானுக்கு இடியும் குத்தும் லெப்டும் ரைட்டும் கிடைக்கும். நான் பலமுறை சொல்ற காரியம், சாதாரணமாக மனித இயல்பாக அவன் பாவம் செய்தாலோ அக்கிரமோ அநியாயமோ தீமைகள் அனைத்தும் பாவம், மீறுதல் அனைத்தும் பாவம். அப்ப என்ன பாவம் பண்ணாலும் இரக்கமுள்ள தேவன் இறங்கி மன்னிப்பு கொடுக்கிறார். ஆனா இப்படிப்பட்ட கள்ளப்போதகம், துருபதேசம், சத்தியத்துக்கு விரோதமா பேசுறது, கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா பேசுற போதகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. இதெல்லாம் என்ன ஊழியம் பண்ண நீ? அந்தந்த மரம் அந்த கனியால் அறியப்படும். இப்ப இந்த ஆள் யாருன்னு அறியப்பட்டாச்சு. சாத்தான் சந்தோஷப்பட்டிருப்பான், நமக்கு ஒரு குரு கிடைச்சிட்டா இருப்பான். அவனை கரெக்டா சொல்லியிருக்கான், நீங்கள் புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறியத்தக்கவளாய் தேவனை போலாவீர்கள். சாத்தான் கூட அந்த இடத்துல அந்த கனியை பற்றி உண்மையை சொல்லியிருக்கான். ஆனா தேவன் அந்த கனிக்குள்ள வச்சது என்ன தெரியுமா? சாப்பிட்ட பிறகு நன்மை தீமை அறியத்தக்கவளாய் தேவனை போல. ஆனாலும் அந்த கனி சாப்பிட்டால் அதற்குள் மரணம், நிச்சய காலமாய் மரணம். அந்த மரண கனியை ஒருத்தன் அதுதான் தசமபாகம்னு சொன்னான்னு சொன்னா மண்டையில என்ன ஓடுகிறா? எப்படி இப்பெல்லாம் பேசுறாங்க? ஆதியாகமம் 3:3 வாசி கேட்போம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விஷயத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அந்த கனியை கர்த்தர் சொல்கிறார்,
நீங்கள் சாகாதபடிக்கு புசிக்க வேண்டாம், தொடவும் வேண்டாம். அவ்வளவு நித்திய மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கனியை ஒருவன் தசமமாக பேசுறான்னா எப்படி ஏத்துக்கிறது? யார் சொல்லி கொடுத்தா? அங்க உட்கார்ந்து கேட்டு இருந்தா அவ்வளவு பேர் முட்டாளா, பைத்தியமா? என்ன பாச இப்படி தப்பா பேசுறது கேட்க மாட்டியா? பேசுறவனும் நடந்து போயிடுவேன், கேட்டவனும் நடந்து போயிடுவேன். மன்னிக்க முடியாத பாவம், மன்னிக்க முடியாத பாவம். சரி, இந்த கனியை பற்றி வருவோம். முதலாவது இந்த கனியை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்தின் நடுவில் 2 விதமான கனி இருக்கு. ஒன்று ஜீவ கனி, ஜீவ விருட்சத்தின் கனி. The fruit of life will give eternal life. The fruit of evil will give eternal death. அவ்வளவுதான். ஒன்று சாவாமை. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதினால் கிடைக்கும் நன்மை சாவாமை, சாகவே மாட்டேன். அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தால் சாகவே சாவாய். 2 முறை சொல்லி சாவாய் சொல்ல, சாகவே சாவாய் 2 முறை சொல்லப்பட்டிருக்கு. அதே அந்த கனியை பற்றி அதே 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்க நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். மிக அற்புதமாக தெய்வம் சொல்றாரு, தோட்டத்துள்ள சகல கனிகளை நீங்க புசிக்கலாம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் என்ன நடக்கும்? வாசி கேட்போம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்க நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதை புசிக்கும் நாளில் சாகவே சாகவே சாவா, டபுள் டைம். ரொம்ப முக்கியம். ஆனா இன்னொரு கனி இருக்கு, ஜீவ கனி. அவன் சாக மாட்டான், என்றென்றைக்கும் பிழைப்பான். சாவாமை. இப்பேற்பட்ட சாவு உள்ள ஒரு கனிய, மரண கனிய ஒரு தசமபாகம் சொன்னா, இப்ப 10ல் 1 பங்குனா என்னடா அடுக்குமா இது? பைத்தியக்காரன் அப்படி பேச மாட்டான். ஆகினால மரண கனியாகிய அந்த கனி, மரணம் சாத்தானுக்காக வைக்கப்பட்டது. இது நிறைய பேர் தெரியாது. இது உயிரை தமிழ் நான் சொல்லி இந்த வீடியோல போட்ட பிறகுதான் கொஞ்சம் பேர் தெரியும். அந்த கனியை ஏன் வச்சாரு கருத்து, எதுக்கு வச்சாரு? இந்த கிரிப்பல் கேள்வி லூசுப்பாருல அது சோதிக்க வச்சார். மண்ணாங்கட்டி ஓய் மூஞ்சில குத்துரும். என்னடா சோதிக்க வச்சாரு? அவர் சோதிக்க மாட்டார். சாத்தான் தான் சோதனைக்காரன், அவன் தான் சோதிப்பான். கர்த்தர் சோதிக்க மாட்டார். அது கொண்டு தீமையை கொண்டு வச்சுட்டு மரணத்தை கொண்டு வச்சு சோதிக்க மாட்டார். அது மரணத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி விட மாட்டார். அதை சாப்பிடவே கூடாதுட்டாரு. அப்புறம் எங்க சோதிக்க வச்சாரு? தொடவே கூடாது, சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னவரு சோதிக்க வைப்பாரா? லூசு பாய்களா? எந்த லூசு பாய் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இதனால் இதை கேட்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எவனா இதெல்லாம் இந்த பெரிய பெரிய ஊழியன் சொல்றவன் தான் பண்றான். அவன் சொன்னது ஒரு 5 லட்சம் மேல 10 லட்சம் மேல ஓதி விட்டுருவான். அது அப்படியே பூமி முழுசு பறந்துடும். எங்களை மாதிரி சத்தியத்தை சொல்றது பரம்பாரு. நிறைய பேர் கேட்கவும் மாட்டான். இதுதான் உண்மை. சத்தியத்தை சத்தியமா சொன்னா 1 லட்சம் பேர் ஒரு ஊர்ல இருக்கானா 5 பேர் கூட கேட்க மாட்டான். இது உண்மை. ஆனா ஒரு பொய்ய பரப்பி விட்டா
வேகமா போய் எல்லாருடைய மனதிலும் இதயத்திலும் ரொம்ப சுலபமா பதிஞ்சிடும். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கனி மனிதனுக்காக அல்ல, சாத்தானுக்காக. அது ஆத்துமாவில் மரணத்தை உண்டாக்குற கனி. அந்த கனி சரீரத்தில் மரணத்தை உண்டாக்குற கனி அல்ல. இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கனியை சாப்பிட்டால் சரீரத்துக்குரிய மரணம் அல்ல, ஆத்துமாவில் உண்டாகும் மரணம். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிலும் தீமையை உண்டாக்கக்கூடிய கனி. ஆவி, ஆத்மா, சரீரத்தை கெடுக்கக்கூடிய கனி. அதை சாத்தானுக்காக வச்சார். அவன் வருவான், வந்த வாசி அந்த 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விஷயமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்போ இந்த சம்பாஷணையில இந்த கனி கிட்ட ஆதாம் ஏவாள் ரொம்ப நாள் வரவே இல்லை. ஆதாமை விட்டு ஏவாளை மட்டும் தனியே பிரிச்சு கொண்டு வந்தான். இதை குறித்து நான் சில உடல்களை பேசியிருக்கிறேன். எப்படி ஆதாமு கிட்ட இருந்து ஏவாளை தனியே கொண்டு வந்தான் என்ற ரகசியத்தை பேசியிருக்கிறேன். நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். முதல்ல இந்த கனிகிட்ட போனாலே இந்த சாத்தான் பாம்பு வடிவத்தில் போயிட்டான். மரத்துக்கிட்ட முதல்ல போனது சாத்தான் பாம்பு வடிவத்தில். கனியை சாப்பிட போனது அவன். ஏன்னா அந்த கனி பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விஷயமா இருக்கிறது என்று கண்டு பார்த்தமே ஒரு இச்சையாக இழுத்துரும், புத்தியை தெளிவிக்கிறது. அதனால ஆதாம் ஏவாள்கிட்ட நீ இந்த பக்கமே வர வேண்டாம், தொட வேண்டாம், புசிக்க வேண்டாம், இந்த பக்கமே வராதுன்ட்ட. ஆனா அவ்வளவு நாள் அவங்க சாத்தானால் வஞ்சிக்கப்படுற வரைக்கும், ஏமாற்றப்படுற வரைக்கும் அவர்கள் அந்த கனியை புசிக்க வரவில்லை. முதல்ல கனிகிட்ட போனது சாத்தான். அப்பதான் தந்திரமா நம்ம இன்னைக்கு தான் வந்தோம், கனிக்கிட்ட வந்துட்டோம், இங்க 2 பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு நாளா இருக்காங்கன்னு தெரியல, ஏன் இந்த கனிக்கிட்ட வரமாட்டாங்க, கிட்டே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சூட்சுமத்தை, அதில் உள்ள ரகசியத்தை, கனியின் உள்ளே ஏதாவது இருக்கா என்பதை கண்டுபிடிக்க, தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய ஏவாளை கூப்பிட்டு கேட்டான். இந்த அம்மா உண்மையை சொல்லிச்சு, அப்படியே ஊட்டி விட்டான். தேவன் சிலுவை மரணம் இல்லாமல் அந்த ஒரே கனி ஒரே ஆள் சாத்தாண்ட கொடுத்து அவனை சாகடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. எப்பொழுது கனியை சாப்பிட்டார்களோ அன்றைக்கே இயேசு கிறிஸ்து இந்த இவங்களுக்கு உண்டான மரணத்தை, கதா இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற யாராலும் நீக்க முடியாது, மரணத்தை ஜெயிக்க முடியாது. ஆதாம் ஏவாள் மரணத்தை உள்வாங்கினால், கனியை புசித்தால், மரணம் உள்ளே வந்தால் அவங்களால மரணத்தை ஜெயிக்க முடியாது. ஆகவே இயேசு மரணத்திற்குள் போய் அதை ஜெயிப்பார். மரணம் அவரை ஆட்கொள்ள முடியாது. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். மரணத்தை தம்முடைய மரணத்தால் அழித்து ஒழிப்பார். மரணம் அவரை கண்டு நடுங்கும். அவரை மரணம் ஆட்கொள்ளாது, மரணம் அவரை ஜெயிக்காது. இதான் சத்தியம். ஆனால் அந்த ஜீவ கனி எப்போ தரேன்னு சொன்னாரு? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கணும். வெளிப்படுத்தின சுவிசேஷம்
2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி கேட்போம். ஆவியானவர் சபைகள் சொல்லுறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவவருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவவருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். வந்துட்டாரா? ஏதேன் தோட்டத்தின் நடுவில் மரணக்கனி ஜீவக்கனி. இதை சாப்பிட்டா மரணம், அதை சாப்பிட்டால் சாவாமை. அப்ப மரணக்கனியை சாத்தான கொடுத்து சாகடிச்சுட்டு அப்புறம் ஜீவக்கனியை கொடுப்பதுதான் தேவனுடைய திட்டம். இவர்கள் முதலாவது மரணத்தை உள்வாங்கினால் இயேசு பூமியில வந்து இறங்கி அவர் மரணத்தை ஜெயித்து ஆழி தொழித்து உயிரோடு இருந்து நமக்கு முன்மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். இயேசுவை போல மரணத்தை ஜெயிக்கிற அனைவரும் அந்த சாவாமை உள்ள ஜீவக்கனியை நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நமக்கு அதை கொடுப்பார். அதுதான் சத்தியம். அதை நோக்கித்தான் நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற வாழ்க்கையில், இந்த விசுவாச வாழ்க்கையில் தேவனை பின்பற்றி அவர் மேல நம்பிக்கை வைத்து வாழ்கிற இந்த வாழ்க்கையின் ஒரே நம்பிக்கை தேவன் கொடுத்த ஒரு உத்தரவாதம், தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது எப்பொழுது அடைவோம்? நாமும் இயேசுவை போல மரணத்தை ஜெயித்து அந்த தேவராயத்தில் உள்ள போகும்போது அந்த சாவாமையுள்ள ஜீவக்கனியை கொடுப்பார். அப்பொழுது அதை அடைவோம். இப்போது மரணக்கனியை ஏவாள் சாப்பிட்டனால இப்ப மரணத்தை சுமந்து அலைகிறோம். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அது அப்பமாகிய சரீரத்தையும் இரத்தமாகிய ரசத்தையும் பானம் பண்ணி மரணத்தை ஜெயிக்கும் போது தேவராயத்தில் ஜீவக்கனியை கொடுப்பார். இந்த தோட்டத்தில் உள்ள இந்த நன்மைத்தின் அறிந்த கனி, இந்த ரத்தினமார் என்கிற சாத்தானுக்கே குரு, சாத்தானின் தலைவன், அது தசமம் என்று போய் வச்சுட்டு வந்தான். அநியாயத்தை எங்க போய் சொல்றது? அதனால இந்த கனி தசமம் கிடையாது, மரணக்கனி, சாவை உண்டாக்குற கனி. அப்ப அவன் சபையில உள்ளவனுக்கெல்லாம் இந்த சாவு உள்ள மரணக்கனி தசமம் கொடுத்து உயிர் செல்ல முடியாமலே அப்படியே நித்திய காலமாய் மரணத்துக்குள்ள கொண்டு போக விரும்புகிறாரா? அதுதான் போதகமா? இயேசு நாமத்தில் போதத்தை கண்டிக்கிறேன். அது தசமா கனி அல்ல, மரணக்கனி. மரணக்கனி. நன்றி, வணக்கம்.